டிஜிட்டல் கோல்டில் 3 டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன்பேயோ இல்லை நீங்கள் வந்து தங்கமயில் ஜுவல்லரி அந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டலாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் நகை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு 5000 தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட 5000 கிடையாது. நான் இந்த மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போது ஒரு மாதமும் நான் 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6000 வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய் கோல்டு வாங்குறேன். ஸோ அப்போ டிஜிட்டல் கோல்டுன்றது அப்போ அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டிஜிட்டல் கோல்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாதம் ஒரு காசை கட்டிட்டு வருவாங்க. ஒரு காசு சேர்ந்ததுக்கப்புறம் அதை போய் அவங்க ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றிப்பாங்க. இது ஒன் டைப் ஆஃப் டிஜிட்டல் கோல்டு. இது பேசிக்காக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத்தீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, சொர்ணமகால் ஆஃபர் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி எல்லா டிஜிட்டல் இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டிஜிட்டலாக வாங்கி டிஜிட்டலாக செல் பண்ணுறது. இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று இடிஎஃப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இடிஎஃப்னா ஒரு ஷேர் மாதிரி நம்மளோட இஷ்டம் தான். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து 9:15 3:30 மண்டே டு ஃப்ரைடே ஓப்பனில் இருக்கும். இந்த டைமில் எனி டைம் யூ கேன் கோ அண்ட் பை. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே கூட செல் பண்ணலாம். இன்றைக்கி வாங்கி ஒரு 10%, இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 10% ஏறி இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா நீ 1,10,000 ஆயிருக்கும். அவர் என்ன பண்ணலாம், இன்றைக்கி நினச்சா இன்றைக்கே செல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னும் போது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வரும், அதுமாதிரி பண்ண முடியாது. இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது 2வது டைப். இதுதான் நமக்கு அதிகமாக பீப்புளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சாவரியன் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க.